என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு சபையார் உங்க சத்தத்தை உயர்த்தி வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம் சித்தம் கரங்களை உயர்த்தி இசையா உம்மைதானே. இந்த புது வருஷத்துல உங்களை நிறுத்தவே எனக்காக செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் இறக்கி வைத்தே உள்ளார்ந்து இறக்கி வைத்தே. இசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா ஆமாப்பா சித்தம் செய்வதுதான் உம் சித்தம் செய்வதுதான் ஏக்கமையா. உம் சித்தம் செய்வதுதான். தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தினுடைய முதல் ஆராதனையில கூடி வந்திருக்கிற நீங்க யாரை முன்னிறுத்த போகிறீர்கள்? எல்லோரும் கண்களை மூடி நீங்கள் நிறுத்த வேண்டியது பரிசுத்த ஆவியானவரா அல்லது உங்களுடைய எண்ணங்களா, உங்களுடைய யோசனை? தேவ பிள்ளையே, நீ யாரை முன்னிறுத்த விரும்புகிற? இந்த வருஷத்தின் துவக்கத்தின் ஆராதனையில ஆண்டவரே உம்மைத்தான் நான் நிறுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே உண்மைதான் என்னாடி நிறுத்திருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. இசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இருப்பதுதான்
ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரே. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஆவியானவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா நன்றி 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 நன்றி. எங்களை மூடுகிறவரே நன்றி, எங்களை பாதுகாக்கிறவரே நன்றி, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை நடத்துங்க, அப்பா எங்களை நடத்துங்க, அப்பா எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்க, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம், எங்களை மூடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை பாதுகாக்கிறவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா ஓ நன்றி. ஹalleluya ஹalleluya. இன்னுமாக அநேகர் இந்த ஆராதனையில் கனெக்ட் ஆகல, அநேகர் இந்த ஆராதனையில் இன்னும் சேரல, இன்னும் ஆராதனை ஒப்பு கொடுக்கல. இருதயம் தேவனிடத்தில் இணையாம, இருதய கர்த்தரத்தில் ஒப்புவிக்கப்படாம இந்த ஆராதனையில் முழுமை அடையாத தேவ பிள்ளைகளே, இன்னுமாக தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்துலையாவது தேவனை நீங்க ருசி பாருங்க, அவருடைய பிரசனத்தை ருசி பாருங்க, அவருடைய அன்பை ருசி பாருங்க, அவருடைய ஆவியை ருசி பாருங்க தேவ பிள்ளைகளே. ஹalleluya. ஆராதனை வேலையில் அநேகர் அலட்சியமா இருக்கிறீங்க. இல்லை, கர்த்தர் இந்த ஆராதனை வேலையில் உலாவுகிற நேரம், கர்த்தர் ஆராதனை வேலையில் ஒவ்வொருவரை உலாவுகிற நேரம், ஒவ்வொருவரை தொடுகிற நேரம், ஒவ்வொரு இடத்துல பேசுகிற நேரம், ஒவ்வொருவரை உணர்த்துகிற நேரம். ஹalleluya. எங்களை நடத்துங்கப்பா. என் குற்றங்கள் நீ மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா.
லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். என் தேவனுக்கு எதுவும் லேசான காரியம், எல்லாம் அவருக்கு லேசான காரியம். ஒரு மனிதனை மண்ணை எடுத்து பிசைத்து உருவாக்கி நாசிர் அவருடைய சுவாசத்தை ஊதுவது அவருக்கு லேசான காரியம். ஒன்றுமில்லாமல் துவங்கின நம்ம வாழ்வை உயர்த்தி வைப்பது அவருக்கு லேசான காரியம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையாலே உருவாக்குவது அவருக்கு லேசான காரியம். தேவ பிள்ளையே, இவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவருடைய கிரியைகளை நீங்கள் லேசா எண்ணுகிறது. ஆண்டவருடைய காரியம் தானே. நேற்று தினத்தில் தியானித்தோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் அலட்சியமா இருக்கும் பொழுது, ஆயத்த நாள் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? அலட்சியம் எதை கொண்டு வரும்? ஆபத்தை கொண்டு வரும். எல்லாரும் சொல்லுங்க, அலட்சியம் ஆபத்தை கொண்டு வரும். தேவ காரியத்தில் நீங்கள் அலட்சியமா இருப்பீர்களானா, தேவனுடைய சமூகத்தில் நீங்க அலட்சியமா இருப்பீங்கன்னா, அல்லது தேவனுடைய வார்த்தையில் நீங்க அலட்சியமா இருப்பீங்கன்னா, பிள்ளையே, மகனே, மகளே, தம்பி, தங்கச்சி, ஐயா, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, அலட்சியம்
நமக்கு ஆபத்தை கொண்டு வரும் தெய்வ பிள்ளைகளே, ஒரு ராஜா விருந்து ஆயத்தப்படுத்தி அநேகரை கூப்பிடுகிறார் பாருங்கள். அந்த விருந்துக்கு தகுதியான ஆட்களை கூப்பிடும் பொழுது ஒருவன் தன் வயல்வெளியை வாங்கி கொண்டு அதற்காக கடந்து போகிறான். ஒருவன் தன் மாடுகளை கொண்டிருக்கிறேன், அதை கவனிக்கும்படியாக நான் போக வேண்டியதாக இருக்கிறான். இன்னொருவன் சொல்லுகிறான், எனக்கு இப்போதுதான் திருமணமாகி இருக்கிறது, ஆகவே என்னால் விருந்தில் என்ன பண்ண முடியாது, பங்கு கொள்ள முடியாது. லூக்கா 14வது அதிகாரத்தில் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கவனிங்க, ஆயத்தத்தை கவனிங்க. அவர் நமக்கு உண்டு பண்ணின பந்தியை, அந்த ஞாயிறு ஆராதனையை அல்லது நமக்குன்னு வச்சிருக்கிற அபிஷேகத்தை நாம் அலட்சியம் செய்து வெவ்வேறு காரியத்திற்காக கடந்து போனது உண்டு. இந்த 2026 கர்த்தர் நம்மை அந்த அலட்சியத்திலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள போகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நடங்க. அவருக்கு லேசான காரியம். சூழ்நிலையை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். உங்கள் கடன் பிரச்சனைகளை, உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பது அவருக்கு லேசான காரியம். உங்கள் குடும்பத்தை உயர்த்துவது லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம். எதுவும் லேசான பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான வாயத்திலிருந்து உங்க பிள்ளைகளை எதிர்காலத்தை மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். ஊழியத்தை கட்டமைப்பது அவருக்கு லேசான காரியம். நேர்முழங்கால் படியிடுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை,
ஆண்டு கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிற ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தர் அதிசயமாய் காண பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா கரங்களை தட்டி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வீங்க, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வீங்க, நான் நம்புறப்பா. இந்த வருஷம் ஒரு அதிசயத்தின் ஆண்டு, அதிசயம் செய்ய போகிற ஆண்டு, கர்த்தர் அதிசயம் பண்ண போகிற ஆண்டு. உடைய கண்கள் பார்க்க, உடைய கண்கள் பார்க்க, உடைய செவிகள் கேட்டு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். 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 தகப்பனே, இந்த துதி கன மகிமை நீர் ஒருவருக்கே கொடுக்கிறப்பா. இந்த ஆராதனையில நீர் பிரியப்பட்டிருப்பீர் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவர். இதனை எல்லா காரியத்திலும் தேவ கரம் ஒன்றே பெரிதாக இருந்து விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதா.